இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம ராகினிய பார்த்து காவேரி, என்ன ராகினி மேக்கப்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, பண்ணு நீ இப்ப இருக்கிற மாதிரியே இன்னைக்கு நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ராகினி, என்ன உன் பேச்சே ஒரு மார்க்கமா இருக்கு, என்ன எவ்வளவோ முயற்சி பண்ணி இந்த சம்பந்தத்தை நிறுத்தணும்னு பார்த்த, உன்னால முடியல, இப்ப இந்த சம்பந்தம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சு, அதனால உனக்கு ஏதாச்சும் மரங்கிரம் கைண்டிடுச்சான்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம காவேரி இருந்துகிட்டு, நல்லாதான் யோசிக்கிற, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சிரிச்ச முகம் என்ன முகமா மாற போகுதுன்னு நான் பார்க்க தானே போறேன்னு சொல்றாங்க. நம்ம ராகினிக்கு காவேரி பேசுறது ஒண்ணுமே புரியல. கரெக்டா நிச்சயதார்த்தப்ப அஜய் ராகினி கையில மோதிரம் போட வர நேரத்துல போலீஸ் வந்து இங்க பசுபதி யாருன்னு கேட்க, நம்ம காவேரியும் இதோ இவர் தான் பசுபதினு காட்டுறாங்க. போலீஸ்காரங்க நேரா பசுபதி கிட்ட வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. நம்ம பசுபதிக்கு ஒண்ணுமே புரியல. சார், நான் என்ன தப்பு பண்ண என்னைய அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்க, உங்க மேல பொண்ணு கடத்தல் கேஸ் வந்திருக்கு, அந்த பொண்ணு எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு, அதனால உங்களை நான் அரெஸ்ட் பண்றோம்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற யாருக்கும் ஒன்னும் புரியல. என்னது, காவேரிய பசுபதி கடத்தினாரா, இவர் ஏன் இந்த வேலையெல்லாம் பார்த்தாருன்னு நினைக்கிறாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துகிட்டு, என்னை இவர் கடத்தினது மட்டும் இல்ல, அடிச்சு சித்திரவதை பண்ணாரு, அன்னைக்கு என் புருஷன் தான் வந்து என்ன காப்பாத்தினாரு, அந்த அடியெல்லாம் என்னால மறக்க முடியாது, அதுக்கு நான் திருப்பி அடிக்க தேவையில்ல, அதான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு பசுபதியை பார்த்து சொல்றாங்க. உடனே நம்ம பசுபதியும், சார் இது எப்பயோ நடந்த விஷயம், அதுக்கு நீங்க இப்ப வந்து கூப்பிட்டா நான் உடனே வந்துடணுமான்னு கேக்குறாரு. அதுக்கு பின்னாடியே நின்னுட்டு இருந்த நம்ம காவேரி, இவர் மேல நாங்க அப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார், ஆனா போலீஸ்காரங்க கிட்ட கேட்டா பசுபதி ஆளே இல்ல, அவர் தலைமறைவா இருக்காருன்னு சொல்லி எங்க கிட்ட மழுப்பிக்கிட்டு இருந்தாங்க, இதோ இப்பதானே கண்ணுல பட்டிருக்காரு, போலீஸ் இப்படி எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் நீங்க எங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்தீங்க, அதனாலதான் நீங்க இங்க இருக்கீங்கன்ற விஷயம் நான் போலீஸ் கிட்ட சொன்னேன்னு சொல்றாங்க. அஜயோட அப்பா ரொம்ப கோவப்பட்டு, நம்ம கூடவே இருந்துகிட்டு எப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்னு பாத்தீங்களான்னு எல்லார்கிட்டயும் கேக்குறாரு. அதுக்கு நம்ம காவேரியும், என்ன கடத்தி சித்திரவதை பண்ண ஆள் இவர் ஏன் முன்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா நான் சும்மா இருக்கணுமா, அதான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னு சொல்றாங்க. நம்ம காவேரி பசுபதியை பார்த்து, எங்க அப்பாவை கொன்னுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மறுநாள் காலையில எங்க கிட்ட வந்து சமாதானம் பேசினல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இன்னமும் உனக்கு நான் தொந்தரவு கொடுக்கதான் போறேன்னு சொல்றாங்க. நம்ம பசுபதியும் போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம பசுபதி எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர போறாருன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.